இப்போ கர்மான்னு பொதுவாக சொல்லிட்டோம். ஓகே, பிறவின்னு பொதுவாக சொல்லிட்டோம். இப்போ இந்த கர்மா வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்ல, அதுக்கு ஒரு பேட்டர்ன் ஒன்று வேணும் இல்லையா? அந்த பேட்டர்ன் தான் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி. முக்கால்வாசி ஜோதிடரை தேடி வர்ற நிலையில இருக்கிறவங்க வந்து என்ன மாதிரினா, ஒரு மாதிரி பித்து பிடிச்சு எப்படின்னா எல்லாம் பாதிக்கப்பட்டு எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும். கிடைக்காதா? எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும். இனி அதை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலையில இருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி நிலையில தான் ஜோதிடரை தேடி வருவாங்க. உங்க ஜாதகத்துல கம்யூனிட்டி தாண்டி பெண்ணோ மாப்பிள்ளையோ தேடக்கூடிய அனுமதி உங்களுக்கு இருக்கு. ஆனா நீங்க தேடக்கூடிய வரனுக்கு அவங்க ஜாதகத்துல கம்யூனிட்டி மீறி கல்யாணம் பண்ற அனுமதி இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க தயாரா இருப்பீங்க தாலி கட்டுறதுக்கு. ஏத்துக்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்க மாட்டாங்க. அது லவ்வா இருந்தாலும் சரி, அரேஞ்ச்டு மேரேஜா இருந்தாலும் சரி. ஒருவர் வந்து ஒரு தொழில் செஞ்சு நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி பிசினஸ் பண்ணி ஒரு ஃபெயிலியர் ஆயிட்டாரு. அவர் வந்து உங்ககிட்ட வந்து அணுகும் பொழுது நீங்க அவருக்கு ஒரு பேட்டர்ன் சொல்லி இந்த பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆயிட்டாருன்னு நீங்களே முடிச்சிட்டீங்களே. அதான் சொல்றேன், அவருக்கு எப்படி தீர்வு கொடுப்பீங்க நீங்க? திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியோட ஃபவுண்டர் திரு விஷால் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்போ இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறதுடைய பேஸ் என்ன? இதற்கும் கர்மாக்கும் நிறைய தொடர்பு இருக்கு அப்படின்னு தான் உங்களுடைய பதிவுகள் எல்லாமே எங்களுக்கு சொல்லுது. இதற்கான விளக்கம். கர்மா அப்படின்ற கான்செப்ட் வந்து எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா, பிறவின்ற கான்செப்டை அடிப்படையாக கொண்டது. ஓகேங்களா? பிறவி அப்படின்ற அந்த கான்செப்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த கர்மான்ற கான்செப்டே வராது. இதனுடைய ஆரம்பம் வந்து எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, ஆத்மா அப்படின்ற விஷயத்துலேருந்து ஆரம்பிக்குது. ஆன்மான்னு சொல்லுவோம் இல்லையா? ஆன்மான்றது ஒன்று வேற ஒன்றும் இல்லை, கான்ஷியஸ்னஸ். கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம இப்போது இந்த உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டில், ஒரு குறிப்பிட்ட அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கோம். ஓகே, பிறந்ததுலேருந்து நான் அப்படின்ற அந்த உணர்வு இருக்குல்ல, ஓகேங்களா? என்னோட கை, என்னுடைய கால், நம்ம இப்படி எல்லாம் அட்ரஸ் பண்ணுறோம்ல, நம்மளுடைய அவயங்களை நம்ம அட்ரஸ் பண்ணுறோம், என்னுடைய பொருள்னு அட்ரஸ் பண்ணுறோம். இது எல்லாமே என்னுடைய இதுன்னு நம்ம அட்ரஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? என்னுடைய மூளை, உள் உறுப்புகள் முதற்கொண்டு அதை நான்னு நம்ம சொல்ல என்னுடையதுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த நான்றது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. இதெல்லாம் என்னுடையதுன்னு ஆயிடுது. என்னோடதுன்னா என்ன? அதெல்லாம் ஆப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி ஆகிடுது. அப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுற அந்த நான் அப்படின்ற அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்குல்ல, அது யார் அப்படின்னு ஒரு தேடல் இருக்கு இல்லையா? அந்த தேடல் தான் முதல்ல ஆன்மீகத்தினுடைய ஆரம்ப படி. ஓகேங்களா? அப்போ தான் ஆத்மா அப்படின்ற ஒரு கான்செப்டே வருது. அப்போது இந்த பிறவியை நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஒரு குறிப்பிட்ட உடலாக ஒரு உயிராக நான் உருவாகுவதற்கு முன்னாடி அந்த நான் எங்கே இருந்துச்சு, அந்த கான்ஷியஸ்னஸ் எங்கே இருந்துச்சு? இது அழிஞ்சு போனதுக்கப்புறமா இதோட சேர்ந்து அதுவும் அழிஞ்சு போயிடுமா, இல்லை இதோட சேர்ந்து அதுவும் அழியாமல் அடுத்த ஒரு இன்னொரு உடலை தேடி போகுமா, இன்னொரு பிறவியை தேடி போகுமா? இவ்வளோதான். இந்த ரிசர்ச் தான் ஆன்மாவை பற்றின ஆய்வு. அது வந்து எதோட கனெக்ட் ஆகுதுன்னா, பிறவின்ற கான்செப்டோட கனெக்ட் ஆகுது. அதான் முற்பிறவி, இந்த பிறவி, அடுத்த பிறவி, அந்த மாதிரி பிறவி கான்செப்டோட கனெக்ட் ஆகுது. அப்போ பிறவி எதனால் ஏற்படுதுன்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? நாம் செய்த நன்மை தீமைகள் அப்படின்னு சொல்கிறாங்களே, நல்வினை தீவினை, பாவம் புண்ணியம்னு சொல்கிறாங்க இல்லையா? அங்கே தான் வருது கர்மா. ஸோ எப்படி ட்ரையாங்கிளாக கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆத்மாவை பற்றின அறிவு, அதை பற்றின தேடல், அதை பற்றின ரிசர்ச், அங்கே தான் பிறவின்ற கான்செப்ட் வருது. பிறவின்ற கான்செப்ட்லேருந்து தான் உங்களுக்கு கர்மான்ற கான்செப்ட் கனெக்ட் ஆகுது. இப்போ இந்த மூணுத்தையும் அழிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜோதிடத்துக்கே பேஸ் கிடையாது. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஜோதிட முறைகள் இருக்கு இல்லையா, அந்த ஜோதிடத்துக்கு பேஸே இந்த மூணு தான். இப்போ இதை வந்து மதங்கள் ஏற்கலாம், மறுக்கலாம், அறிவியல் உலகம் ஏற்கலாம், மறுக்கலாம். ஆனால் இந்த கான்செப்டை பற்றிய ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆமாம். இப்போ சயின்டிஃபிக் டேர்மில் சொல்கிறாங்க இல்லையா, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லிட்டு, அதையே வந்து சயின்ஸுக்கு பதிலாக மொராலிட்டி, அந்த தார்மீகம் அல்லது நியாயம் தர்மன்ற கான்செப்டில் அப்ளை பண்ணோம்னா அதுதான் கர்மா. இந்த கர்மாச பூமரங்கன்ற டேர்ம்லாம் அங்கே தான் வருது. ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்மளுடைய கான்செப்ட் வந்து இதில் எங்கே பயணிக்குது அப்படின்னா, இப்போ கர்மான்னு பொதுவாக சொல்லிட்டோம். ஓகே, பிறவின்னு பொதுவாக சொல்லிட்டோம். சரி, ஓகே, ரைட்டு. அப்போது இந்த கர்மாவை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்ல, அதுக்கு ஒரு பேட்டர்ன் ஒன்று வேணும் இல்லையா? அந்த பேட்டர்ன் தான் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி. ஒரு குடும்பத்தில் ஹோட்டல் தொழில் பண்ணுறாங்க, ஒரு குடும்பத்தில் தண்ணி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு குடும்பத்தில் சைக்காலஜி சைக்காட்ரிஸ்ட் இருக்கிறாங்க, ஒரு குடும்பத்தில் மெரைன் ஃபீல்டில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்காங்க, அரிசி மில் வச்சுருக்காங்க. இப்போ இதெல்லாம் உணவு சம்மந்தப்பட்ட துறை, உணவு சம்மந்தப்பட்ட தொழில். அப்போது உணவு சம்மந்தப்பட்ட துறை, உணவு சம்மந்தப்பட்ட தொழிலில் ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க ஜாதகத்துக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும்.
ஓகே. அவங்க பசங்க ஜாதத்துக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். அது அனைத்தையும் தாண்டி அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும், அந்த ஃபேமிலிக்கு. ஆமாம். ஏன்னா கர்மான்றது தொழில் தானே. ஆமாம். தொழில்னு வச்சுக்கலாம், செயல்னு வச்சுக்கலாம். நம்ம ஈடுபடக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் அதுதான் கர்மா. அதன் மூலியமாக நல்ல விளைவு ஏற்பட்டால் அது நல்ல கர்மம், இல்லைன்னா கெட்ட கர்மம். அவ்வளோதான். நல்வினை தீவினை இது 2 தான். ஸோ கர்மான்றது நம்ம ஒன்றும் வடமொழி சொல்லுன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் வேண்டாம். அதனுடைய அர்த்தம் என்ன? தமிழில் வினை, எளிமையாக சொல்லிக்கலாம், வினைப்பதிவுன்னு வச்சுக்கலாம். அப்போது ஒரு நல்லது செய்கிறோம் அப்படின்னாலோ இல்லது ஒரு கெட்டது செய்கிறோம்னாலோ அதுக்கான பதிவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பதிவு நம்மளுடைய ஜீனில் இருக்கும். ஓகே. அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா, அங்கே தான் வருது உங்களுக்கு அந்த டிஎன்ஏ பேட்டர்ன். இப்போ நான் சொன்ன இந்த தொழில்கள்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்குது. ஒரு குடும்பத்தில் சைக்காலஜி சம்மந்தப்பட்ட துறையோ, மெரைன் கடல் அல்லது நீர் சம்மந்தப்பட்ட துறையோ, இல்லை உணவு சம்மந்தப்பட்ட துறையோ ஒரு குடும்பத்தில் இருக்குதுன்னா, அந்த பரம்பரையில் பரணி மகமோ, பரணி நட்சத்திரம், மக நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் உண்டு. சுற்றி சுற்றி இந்த நட்சத்திரத்துக்குள்ள ராசியோ லக்னமோ அமைந்தவர்கள் அந்த குடும்பத்தில் அந்த பரம்பரையில் பிறக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க, நீங்கள் இந்த நட்சத்திரம் உரியவங்க தான் இந்த ஃபேமிலியில் சுற்றி இருப்பாங்க, லக்னமோ நட்சத்திரக்காரங்களும். இதற்கு உங்களுடைய ஆய்வின் மூலம் நீங்கள் கண்டுபிடிச்சி அதாவது இவங்க தான் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஒரு பேஸாக இருந்தது? எப்படி பேஸாக இருக்கும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தொழிலை பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட துறையில் இருக்கிறாங்க. அப்போ அதே துறையில் அதே மாதிரி தொழிலை பண்ணுறவங்களுடைய இன்னொரு நபருடைய ஜாதகம் நம்ம கிடைக்கும்ல. கண்டிப்பாக. ஓகேங்களா. அப்போது 2 பேரும் வேற வேற ராசி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க, 2 பேரும் வேற வேற லக்னத்தை சேர்ந்தவங்க, 2 பேருடைய ஜாதகமும் வேற, அவங்க பிறந்த வருஷம் வேற, நாள் வேற, டேட் வேற, எல்லாமே வேற. ஆனால் 2 பேரும் ஒரே துறையில் இருக்கிறாங்க. ஆமாம். இப்போ கைனகாலஜின்னு எடுத்துக்கங்க. கைனகாலஜி மருத்துவத்துக்குள்ள ஒரு பிரிவு. கைனகாலஜிஸ்ட் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அத்தனை பேரும் பிறந்தது ஒரே டேட் ஆஃப் பர்த் கிடையாது, ஒரே வருடம் கிடையாது, ஒரே மாதம் கிடையாது, ஒரே டேட்டு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவங்க அத்தனை பேருமே ஒரே 12 ராசிகளில் ஒரே ராசியில் பிறக்கலை, ஒரே நட்சத்திரத்தில் பிறக்கலை, ஒரே மாதிரி கிரக பிளேஸ்மெண்ட்ஸில் பிறக்கலை. அப்போ ஜாதகம் எல்லாம் வித்தியாசப்படுது. ஆனால் இது அனைத்தையும் தாண்டி அந்த அத்தனை கைனகாலஜி துறைக்குள்ளே இருக்கவங்களுடைய ஜாதகத்திலையும் ஏதாச்சும் ஒரு ஒற்றுமை இருக்கும். அத்தனை வேற்றுமையை தாண்டி ஏதாச்சும் ஒரு சிமிலாரிட்டின்னு இருக்கும். அந்த ஜாதக ஒற்றுமை என்ன, எதனால அவங்க இந்த துறையில் இருக்காங்க அப்படின்னு தேடும் பொழுது ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைக்கும்ல, ஒரு பேட்டர்ன் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. அதுதான் டிஎன்ஏ பேட்டர்ன். அதுதான் கர்மா பேட்டர்ன். இப்படி ஒவ்வொரு துறை, ஒவ்வொரு படிப்பு, ஒவ்வொரு தொழில், ஒவ்வொரு மாதிரியான திருமண முறை, அந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே ஒரு நிகழ்வை நிகழ்த்துறவங்க, ஒரு செயலை செய்கிறவங்க. அப்போ அதே மாதிரி செயல் இன்னொரு இடத்துல நடக்குது அப்படின்னா, அப்போ அதுக்கான ஒரு ஒற்றுமை இருக்கும் பார்த்தீங்களா. அந்த ஒற்றுமையிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய ஃபார்முலாவும் பேட்டர்னும் தான் கர்மா பேட்டர்ன். அதுதான் டிஎன்ஏ பேட்டர்ன். இது நிறைய பேர் விதி அப்படின்னு சொல்கிறாங்க. இது உன்னுடைய புனர்ஜென்ம கர்மா, அதனால தான் நீ இவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிற, இல்லை இவ்வளோ நன்மைகள் அனுபவிக்கிற. உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே ஜாதக அமைப்பு இல்லாமல், ஆனால் ஒரே நேரத்தில் பிறந்தவங்க வேறு வேறு இடத்துல, ஒருத்தர் கோடீஸ்வரனாக இருப்பாங்க, ஒருத்தவங்க பிச்சைக்காரர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரே நேரத்தில் பிறந்தவங்கள தான் இருப்பாங்க, ஒரே கட்டங்கள் தான் இருக்கும் அமைப்பு, அதே நேரம், லக்னம், ராசி. இதே எப்படி நீங்கள் டிஎன்ஏ கூட கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்க? இப்போ இந்த விதி அப்படின்னு சொல்கிற அந்த கான்செப்டில் 2 விஷயம் வரும். ஒன்று ஒரு செயலை செய்வதற்கான, ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான, ஒரு விஷயத்துக்குள்ள நுழைவதற்கான அனுமதி. ஓகேங்களா. நமக்கு அது அனுமதிக்கப்பட்டிருக்கா இல்லையா, அது பர்மிஷன் சொல்லுவாங்கல்ல. சில விஷயங்களை செய்யறதுக்கு ஜாதகம் நம்மளை அனுமதிக்கும், சில விஷயங்களை செய்யறதுக்கு ஜாதகம் நம்மளை அனுமதிக்காது, அந்த பர்மிஷனே நமக்கு இருக்காது. ஓகேங்களா. எந்த விஷயத்தை செய்யறதுக்கான அனுமதி நமக்கு இருக்கு, எந்த செயலை செய்வதற்கான அனுமதி நமக்கு இல்லை அப்படின்றது தான் விதி. அதர் ரூல்ன்றது வேற ஒன்றும் கிடையாது. ரூல்ன்றது என்னன்னா நமக்கான வரையறை, பவுண்டரின்னு சொல்லுவாங்கல்ல. ஓகேங்களா. நமக்கான எல்லை கோடு. இப்போ நம்ம வீடு மாதிரி, நம்ம குடியிருக்கிற வீடு மாதிரி, நம்ம குடியிருக்கிற வீட்டுக்குள்ள நம்ம என்ன வேணா மாறுதல் பண்ணிக்கலாம், இடிச்சிட்டு கட்டிக்கலாம், இப்போ இன்டீரியர்ஸ் போட்டுக்கலாம், நம்ம என்ன வேணால் அது நம்ம வீடு, அது ஏன்னா அது நம்ம இடம், நம்ம பேரில் இருக்கக்கூடிய இடம், நமக்கு சொந்தமான இடம் அது. அதில் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம், நல்லதோ கெட்டதோ என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு சின்ன ஒரு சென்டிமீட்டர் கூட அதை விட்டு வெளியில் போய் இன்னொருத்தரோட இடத்துல போய் நமக்கான விஷயத்தை நம்ம செய்ய முடியாது. நிச்சயமாக. கரெக்டு தானே. அப்போது ஜாதகம்ன்றது 2 டைமென்ஷன் மட்டும்தான். ஒன்று நமக்கான வரம்புனா என்னன்னா, சில விஷயங்களை செய்யறதுக்கு அனுமதிக்கும், சில விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு அனுமதி நமக்கு இருக்காது. இதை தெரிஞ்சுக்க முடியும். ஒன்று. 2வது பலமும் பலகீனமும். எது அட்வான்டேஜ், எது டிஸ்அட்வான்டேஜ், இது செய்யலாமா இல்லை செய்யக்கூடாதா, நம்ம ஜாதக பிரகாரம் இதை செய்யலாமா, நம்ம ஜாதக பிரகாரம் இதை செய்யக்கூடாதா. ஓகேங்களா. ஜாதகத்துக்கு அவ்வளோதான் தெரியும். அப்போ டீஃபால்ட்டாக ஒருத்தர் ஜோதிடர்கிட்ட போய் ஜாதகம் பார்த்தாலும் சரி, டீஃபால்ட்டாக ஜாதகம் பார்க்கலன்னாலும் சரி,
தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, தெரியாமல் செஞ்சாலும் சரி, அவங்க ஜாதக பிரகாரம் சரியான தேர்வை, சரியான முடிவை எடுத்து சரியான பாதையில் போகிறாங்க அப்படின்னா அவங்க லைஃப் சக்ஸஸ். அவங்க லைஃப் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கும். அதை அவங்க ஜாதகம் பார்த்து செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஜாதகம் பார்க்கலன்னாலும், தெரிஞ்சு முடிவெடுத்தாலும், தெரியாமல் முடிவெடுத்தாலும், சரியான முடிவா தவறான முடிவான்றது தான் அங்கே விஷயம். அப்போது இப்போது வந்து நிறைய பேர் காலம் கடந்து புலம்புறவங்க இருப்பாங்க. ஆமாம் ஆமாம், இது எல்லா நான் வந்து துறையிலுமே முதல் இருக்கு. கோணல் முற்றிலும் கோணல், அதாவது இது எல்லா நான் விஷயத்துலயும் முதல்ல இந்த இருக்கு. ஃபீல்டுக்குள்ளேயே வந்துடக்கூடாது, இவங்களை சந்திச்சிருக்கவே அது கூடாது. திருமணம், தொழில், வியாபாரம் எல்லாத்துக்குமே சினிமாவில் இந்த மட்டும் இல்லை, வார்த்தை நம்மளுடைய ரியல் டைம்லயே நிறைய பேர் நம்மளை சுற்றி வந்து புலம்புறவங்களை பார்த்துருப்போம். எப்படின்னா, இது நடந்திருக்கவே கூடாது, நான் வந்து உன்னை சந்திச்சிருக்கவே கூடாது, நான் உன்னை கல்யாணமே பண்ணியிருந்திருக்க கூடாது, நான் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்திருக்க கூடாது, நான் பண்ணது அன்னைக்கே அவங்க சொன்னாங்க, நான் அன்னைக்கு யோசிக்காம விட்டேன், யோசிக்காம நான் வந்துட்டேன், வந்திருந்தா நான் இத்தனை வருஷம் என்னோட வாழ்க்கை வேஸ்ட்டாக வீணாக போயிருக்காதுல்ல அப்படின்னு புலம்புறது கேட்டிருப்போம். ஏன் புலம்பிக்கிட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது சரியா, நம்ம ஜாதக பிரகாரம் அது நமக்கு சாதகமா இல்லை பாதகமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு, இல்லை அதுக்குள்ளே போகிறதுக்கான அனுமதி நமக்கு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யலாமே. இது வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது என்னன்னா, முக்கால்வாசி ஜோதிடரை தேடி வர்ற நிலையில் இருக்கிறவங்க வந்து என்ன மாதிரினா, ஒரு மாதிரி பித்து பிடிச்சி எப்படின்னா எல்லாம் பாதிக்கப்பட்டு எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும், கிடைக்காதா, எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும், இனி அதை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலையில் இருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி நிலையில தான் ஜோதிடரை தேடி வருவாங்க. அப்போ அந்த மாதிரி நிலையில் ஒரு ஜோதிடர் எப்படி கைட் பண்ண முடியும்? மன ஆறுதலுக்காக பரிகாரம் சொல்கிறாங்க, அவ்வளோதான் செய்ய முடியும். ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி வந்தேன், இப்படி போயிட்டுருக்கேன், நான் இப்போ போகிறது கரெக்டா இல்லை செய்ய போகிற விஷயம் கரெக்டா அப்படின்னு கேட்டால், சரி தப்பு ரெண்டுத்தில் ஏதோ ஒரு ஜோதிடர் வந்து அவங்களுக்கு வழிகாட்ட முடியும். இல்லை உங்களோட ஜாதத்துக்கு வேறு இன்னும் நல்ல பெட்டர் ஆப்ஷன் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். கரெக்டுங்களா? எல்லா விஷயத்தையும் தேர்வு செய்து விட்ட பிறகு நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தா தான் அதுக்கு பேர் திருமண பொருத்தம். கல்யாணம் பண்ணிட்டு 10-15 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வருது, நீங்கள் பொருந்து தான் பாருங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேர் திருமண பொருத்தம் கிடையாது. இப்போ வந்து நிறைய பேர் திருமண பொருத்தங்கள் பார்க்குறாங்க, ஆனால் சரியான ஜோதிடர்கள் கிடைக்காதனால பொருந்தாத. இல்லை, திருமண பொருத்தம்ன்றது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இப்போ நம்ம வந்து பேட்டர்ன் பற்றி பேசுகிறோம். கண்டிப்பாக. ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி கைட் பண்ணுறோம், எதை வச்சு கைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை செஞ்சு சக்ஸஸ் ஆகிருப்பாங்க, ஒரு விஷயத்தை செஞ்சு ஃபெயிலியர் ஆகிருப்பாங்க, ஒரு விஷயத்துக்குள்ளே நுழையணும்னு ட்ரை பண்ணி முட்டி மோதி அவங்களுடைய முக்காவாசி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி வேஸ்ட் பண்ணவங்களுடைய ஜாதகம்லாம் நம்ம பார்க்குறோம்ல, தோற்று போனவங்களுடைய ஜாதகம்லாம் பார்க்குறோம்ல, ஜெயிச்சவங்களோட ஜாதகம்லாம் பார்க்குறோம்ல. அப்போது அதை பார்ப்பதன் மூலியமாக நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி அதில் சில ஒற்றுமைகள் இருக்கும், பேட்டர்ன் இருக்கும். இப்போ அதே மாதிரி இன்னொரு ஜாதகம் வருது, அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஏற்கனவே ஒரு 500-1000 ஜாதகம் கிட்ட பார்த்துட்டேன், அதே பேட்டர்னில் கெட்டு சீரழிஞ்சு போயிருக்கிறாங்க, இப்போ நீங்களும் அதே விஷயத்துக்குள்ளே நுழையிட்டுமான்னு கேட்குறீங்க. ஏற்கனவே அந்த மாதிரி பார்த்துட்டேன், இவ்வளோ ஜாதகம் நான் பார்த்துருக்கேன், அதில் வந்து உங்களுக்கு என்ன அமைப்பு இருக்குதோ, பிளேஸ்மெண்ட் இருக்குதோ, கர்மா பேட்டர்ன் இருக்குதோ, டிஎன்ஏ பேட்டர்ன் இருக்குதோ, அதே பேட்டர்ன் அவருக்கு இருக்குது, அவர் உள்ளே போய் பாதிக்கப்பட்டிருக்காரு, வேணாம் உள்ளே போகாதீங்க. அறிவுறுத்த முடியுமா? முடியாதா? நிச்சயமாக முடியும். ஓகேங்களா? அது வந்து அதுதான் வரலாறு, அதுதான் வந்து ஜோதிடத்தினுடைய வரலாறு, அதுதான் கர்மானுடைய வரலாறு, அதுதான் டிஎன்ஏ பேட்டர்ன். டிஎன்ஏன்றது என்னது? நம்ம செல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பதிவு, அவ்வளோதான். அது வந்து என்னது? நம்ம பரம்பரையினுடைய வரலாறு, எல்லாமே தகவல்கள் தானே. கண்டிப்பாக. ஓகேங்களா? கர்மாவை பற்றின பேட்டர்ன் ஒரு விஷயம், இப்படி இந்த மாதிரி ஒரு அமைப்பு அந்த ஜாதத்தில் இருக்குது, அதில் ஏற்கனவே ஒரு 3000 பேர் பாதிக்கப்பட்டுட்டாங்க, 3001 நீங்கள் வந்திருக்கீங்க, மறுபடியும் தலை கொடுக்கறதுக்கு கவனத்தோடு இருந்துக்குங்க, வேண்டாம் கண்டிப்பாக அப்படின்னு அறிவுறுத்துறோம். இல்லை ஏற்கனவே அதில் வந்து ஒரு 2000-3000 பேர் உள்ளே போய் நல்ல நிலையில் இருக்கிறாங்க, நல்ல வாய்ப்பு, அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க, அதே மாதிரியான வாய்ப்பு உங்களோட ஜாதத்தில் இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியும். ரெண்டாவது, ஒரு விஷயத்துக்குள்ள இப்போ நம்ம வந்து ஜென்ரல் அட்வைஸ் கொடுக்கறது இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக கேட்டு வருவாங்க, இன்ன குறிப்பிட்ட விஷயத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இன்னும் குறிப்பிட்ட துறைக்குள்ள நான் போக முடியுமா, நான் செய்ய முடியுமா அப்படின்னு. அப்ப அதுக்கான அனுமதி இருக்கா இல்லையா நம்மளால செக் பண்ண முடியும். ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு தொழிலே எடுத்துக்கலாம். ஒருவர் வந்து ஒரு தொழில் செஞ்சு நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி பிசினஸ் பண்ணி அவர் ஃபெயிலியர் ஆயிட்டாரு. அவர் வந்து உங்ககிட்ட வந்து அணுகும் பொழுது நீங்க அவருக்கு ஒரு பேட்டர்ன் சொல்லி இந்த பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆயிட்டாருன்னு நீங்களே முடிச்சிட்டீங்களே. அதான் சொல்றேன், அவருக்கு எப்படி தீர்வு கொடுப்பீங்க நீங்க? அதுதான்மா, நீங்க ஃபெயிலியர் ஆயிட்டாருன்னு முடிச்சிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 15 வருஷம் 20 வருஷம் அவர் அந்த துறைக்குள்ள இருந்து அதுலேருந்து மீள முடியாமல் நஷ்டம்லாம் ஆகி எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் முடிஞ்சதை யாராலையும் மாற்ற முடியாது. இந்த ஜோதிடம் மட்டும் இல்லை, மருத்துவராலையும் மாற்ற முடியாது, கடவுளாலையும் முடிஞ்ச விஷயத்தை யாராலையும் மாற்ற முடியாது. டைம் ட்ராவல் பண்ணி ரிவர்ஸுக்கு தான் போகணும், அப்படியெல்லாம் யாராலும் போக முடியாது. கரெக்டுங்களா? சரி, என்ன கேள்வி வந்தால் நம்ம அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னா,
மறுபடியும் வேறு ஏதாச்சும் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கேன், ஏன் ஜாதக பிரகாரம் என்ன தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற கேள்வியோடு அவர் வந்தாருன்னா நம்மளால் கைட் பண்ண முடியும். ஓகே. ஆனால் அதை விட்டுட்டு இப்போ 15 வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், இப்போ வேஸ்ட் பண்ணதை மாற்றணும், அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டால் நம்மளால் அட்ரஸ் பண்ண முடியாது. நம்மளால் மட்டும் இல்லை, யாராலையுமே அட்ரஸ் பண்ண முடியாது. பதில் நேர்மையாக சரியான பதில் நம்ம தரணும் அப்படின்னா கேள்வி சரியாக இருக்க வேண்டும். ஸோ அவருடைய ஜாதக அமைப்பில் இருக்குமா இவர் தொழில் தான் பண்ணணும் இல்லை வியாபாரம் தான் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கும். விதிகள் இருக்கும். ஓகேங்களா, இன்னார் இன்ன பிஸ்னஸை வந்து செய்யறது ரிஸ்க்கு அப்படின்ற மாதிரி இருக்கும், சில விதிகள் இருக்கும். இப்போ சில ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா அது நம்ம வியாபார அளவுக்கு கூட நம்ம ரொம்ப டீப்பாக போகணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், சில ஜாதகங்கள் திருமணத்துக்கு முன்னாடி வெளிநாடு போகக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி சில ஜாதகங்கள், சில அமைப்பை கொண்ட ஜாதகங்கள் வெளிநாடு போகக்கூடாது. என்னுடைய வேர்டை கரெக்டாக மார்க் பண்ணுங்க. போக மாட்டாங்கன்னு நான் சொல்லலை, போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே சார், அப்போ கேட்கலாம் ஏன் சார் போகக்கூடாது? ஏன் போகிறேன்னா அங்கே போயிட்டு உட்காந்துக்கிட்டு இந்த மண்ணினுடைய பாண்டிங் அருந்துருச்சு. இப்போ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்கள் அங்கேயே வரேன்னு பாருங்கள், எனக்கு இங்கேயே வேலை கிடச்சிருச்சு, நான் இங்கேயே ஜாலியாக இருக்கேன், எனக்கு என்னோடய ஊர் வேணாம். கேட்கும்போது என்ன தோணும்? சரி, அது அவங்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரி தோணும் இல்லையா? சரி, அந்த மாதிரி அங்கே போய் உட்காந்துருக்கிறவங்களில் நாம் சொல்கிற ஒரு குறிப்பிட்ட கர்மா பேட்டர்ன், ஒரு குறிப்பிட்ட டிஎன்ஏ பேட்டர்ன் இல்லை அப்படின்னு வச்சுங்க, இயல்பான ஜாதகமாக அது இருக்குது அப்படின்னா சிக்கல் இல்லை. நம்ம சொல்கிற அந்த விதி இருக்குல்ல, இன்னென்ன ஜாதக அமைப்பை கொண்டவங்க திருமணத்துக்கு முன்பாக வெளிநாடு போகக்கூடாதுன்னு, ஒருவேளை அந்த பேட்டர்ன் அவருக்கு அந்த ஜாதத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவர் அங்கேருந்து ஃபார் எ டைம் பீயிங், அட்லீஸ்ட் ஃபார் எ டைம் பீயிங் இங்கே வந்து இங்கே ஒரு ஜாப் தேடிக்கிட்டு இங்கேயே பொண்ணோ பையனோ தேடி, ஆணாக இருக்கும் பட்சத்தில் பையன், பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் மாப்பிள்ளை, ஆணாக இருக்கும் பட்சத்தில் பொண்ணோ பையனோ தேடிட்டு கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபேமிலியோடு தான் அங்கே போகிற மாதிரி இருக்கும். அவர் அங்கே உட்காந்துக்கிட்டே என்ன பண்ணுவார் அப்படின்னா, எனக்கு வரதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை, நீங்களே ஒரு பொண்ணை பாருங்கள், வேணா கல்யாணத்துக்கு முன்னத்த நாள் வரேன், வேணா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரேன். நிறைய பேருக்கு இப்போ நிச்சயதார்த்தமே ஆன்லைனில் தான் சார் நடக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வரேன், வந்துட்டு முடிச்சுட்டு அப்படியே நான் கூப்பிட்டு போயிடுறேன், அப்படியே கிளம்பிடுறேன், இல்லை வரதா இருந்தால் வரட்டும் என் கூட, இல்லைன்னா கல்யாணம் பண்ணிட்டு நான் மட்டும் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு காரணத்துக்காக அவருக்கு பெண் கிடைக்காது, மாப்பிள்ளை கிடைக்காது. ஓகேங்களா, ஏன்னா அவங்க இயல்பான ஜாதகம் கிடையாது. நம்ம சொல்கிற அந்த குறிப்பிட்ட பேட்டர்ன் அவங்களோட ஜாதத்தில் இருக்குதுன்னு. அது எந்த மாதிரி பேட்டர்ன்? செவ்வாய் கர்மாவும் சந்திரன் கர்மாவும் 7ஆம் பாவத்து கூட சம்மந்தப்படுறது ஒரு சேர. ஓகே, ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து திருமணத்துக்கு முன்னாடி வெளிநாடு போகவே கூடாது. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு அங்கே உட்காந்துட்டு கேள்வி கேட்பாங்க. எப்படி வரும் என்கொயரினா, ஃபாரின் போயிருக்காங்க சார், பிஎஸ்டிலாம் பண்ணியிருக்காங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் வரன் மட்டும் முடியவே மாட்டேங்குது சார் அப்படிம்பாங்க. அப்போ அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில், உங்களால் 2 தகவல் தெரிஞ்சுக்க முடியும் ஜாதகத்திலேருந்து. என்னென்ன துறை சார்ந்து வரன் தேனா கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இது முக்கியமான விஷயம் நீங்க சொன்னது. ஏன்னா இல்ல, நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. என்னென்ன துறை சார்ந்து வரன் தேனா கிடைக்கும்ன்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அது அப்போ அதை விட ரொம்ப முக்கியமான ரூல், அங்க இருந்துட்டு தேடணுமா இல்லை இங்க இருந்துட்டு தேடணுமா, அதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை இங்க இருந்துட்டு தேடணுன்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க இங்கே வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேடி முடிச்சு தான் கிளம்புற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டுவேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை சார் அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, அப்போ கல்யாணத்தை மறந்துடுங்க. வேலை காரணமாக லீவ் கிடைக்காது, லீவ் எல்லாம் கிடைக்காது. இல்லை, லீவ் கிடைச்சாலும் அவர் வர மாதிரி இல்லை. லீவ் கிடைக்கணும்னா முதல்ல அதை கேட்கணும்ல. அவர் கேட்கவே இல்லைன்னா, அவருக்கு வர பிடிக்கவே இல்லைன்னா கரெக்டு தானே? அப்போ நீங்கள் ஓகே, உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது, உங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே ஆடணும்னா, சூழலே ஆடணும்னா ஆடாதில்ல. அப்போ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே விதிகள்னு இருக்குது. எல்லாருடைய ஜாதகத்துலேயும் டூஸ் அண்ட் டோன்ஸ்ன்னு இருக்குது. அந்த டூஸ் அண்ட் டோன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜில் அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னா, நெளிவு சொல்லிவுகளை கேட்டுக்கிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தெளிவாக நடந்துக்க முடியும். அவங்களுடைய காரியத்தை கரெக்டான டைமில் அவங்க எதிர்பார்க்குற டைமில் முடிச்சுக்க முடியும். கரெக்ட். ஓகேங்களா, ஆனால் மக்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, நான் அதை பற்றி அதாவது நான் எப்படி இருக்கணும்லாம் நான் தெரிஞ்சுக்க மாட்டேன். எனக்கு ஒரு விஷயம் தானாக நடந்துடணும், அது எப்போ நடந்துடணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்போ இது வந்து சோம்பேறித்தனத்தை தான் வளர்க்கும். இது முயற்சியை வளர்க்காது, இது முதிர்ச்சியை வளர்க்காது, இது தெளிவாக வளர்க்காது. ஜாதக பிரகாரம் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா, ஒரு ஜோதிடர் சரியாவோ தவறாவோ ஏதோ முன்ன பின்ன அவரால் கைட் பண்ண முடியும். ஒன்று அவர் கரெக்டான ஜோதிடராக இருக்கும் பட்சத்தில் கரெக்டாக கைட் பண்ணுவார், இல்லைன்னா அவர் மிஸ்கைட் பண்ணுவார். அப்போ நீங்கள் தப்பை யார் மேலே சொல்லலாம்? ஜோதிடர் மேலே நீங்கள் குறை சொல்லலாம்.
நீங்கள் கேட்குறதே கைடன்ஸ் கிடையாது. நீங்கள் கேட்குறதே என்ன கேட்குறீங்க, எனக்கு எல்லாம் தானாக கிடைத்து விட வேண்டும் அப்படின்னு கேட்குறீங்க. கரெக்டு தானே? அப்போ உங்களுக்கெல்லாம் தானாக கிடச்சிடணும் அப்படின்னா அப்போது நீங்கள் என்ன கேட்பீங்க ஜோதிடர்கிட்ட, அதை கிடச்சிருமான்னு எங்களுக்கு போட்டிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீங்க. அப்போ நீங்கள் கேள்வி கேட்குற கேள்வியே தவறாக இருக்கும் பொழுது ஜோதிடர்லாம் என்ன பண்ண முடியும், அனுமானிக்க தான் முடியும். இந்த டைமில் நடக்க வாய்ப்பு இருக்குது, இந்த டைமில் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுவும் வெறும் வாய்ப்பு தான். வாய்ப்பு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா தான் உண்டு, அது உத்தரவாதம் கிடையாது. அதனால் உத்தரவாதம் இல்லாத விஷயத்தை மரபணு ஜோதிடம் சார்ந்த யாரும் பேசுவது கிடையாது. ஓகே, ஆமாம், அதுக்கு நம்ம கைடன்ஸ் கொடுத்துட்டு போகலாமே. கண்டிப்பாக இல்லாத ஒரு ப்ரெடிக்ஷனை சொல்லி நாம ஏன் மக்களை ஏமாற்றணும், முட்டாளாக்கணும்? நிச்சயமாக. இப்போ இந்த திருமணம் அப்படின்னு சார்ந்து பேசும்போது இந்த மேட்ரிமோனி வெப்சைட் மூலமாக நிறைய பேர் தேடுறாங்க. ஒரு வயசுக்கு மேலே என்ன பண்ணிடுறாங்க, எங்கள் ஜாதி எங்கள் குலம் இனத்தில் வேண்டாம், எந்த பொண்ணு எந்த துறையிலேருந்து வந்தாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி காம்பினேஷன் பண்ணி நல்லா வாழ்ந்தவங்களும் இருக்காங்க, பிரிந்தவங்களும் இருக்காங்க. ஸோ இதற்கு ஏதாவது காம்பினேஷன்ஸ் இருக்கா? அதாவது நீங்கள் இந்த துறையில் இருக்கீங்களா, இப்படி தான் தேடணும், இதை தாண்டி தேடக்கூடாது, இந்த மாதிரி கர்ம பதிவுகள் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது டிஎன்ஏல இருக்கா? அதாவது ஜாதி மதம் தாண்டி திருமணம் செய்வதற்கு ஜாதகத்தில் அனுமதி வேணும். அதுக்கான பேட்டர்ன் வேற. திருமணத்துக்கே அனுமதி வேணும். ஆமாம், அதை செய்யறதுக்கு அனுமதி வேணும். நீங்கள் கம்யூனிட்டி தாண்டி தேடலாம், ஆனால் எதிராளி அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. ஆமாம், இப்போ உங்கள் ஜாதகத்தில் கம்யூனிட்டி தாண்டி பெண்ணோ மாப்பிள்ளையோ தேடக்கூடிய அனுமதி உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் தேடக்கூடிய வரனுக்கு அவங்க ஜாதகத்தில் கம்யூனிட்டி மீறி கல்யாணம் பண்ணுற அனுமதி இல்லை. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தயாராக இருப்பீங்க தாலி கட்டுறதுக்கு, ஏற்றுக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. அது லவ்வாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச்டு மேரேஜாக இருந்தாலும் சரி. அதனால் நீங்கள் ஒரு கம்யூனிட்டி தாண்டி நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதுக்கான சிம்பிளான அனுமதி 1 4 7 10 காம்பினேஷன் இருக்கணும். இந்த 4ல் குறைஞ்சது 2வது இருக்கணும். 1 7 1 7 10 1 4 10, ஓகேங்களா, 4 7 10, அந்த மாதிரி சிக்ஸாக் காம்பினேஷன். அது அந்த 4ல் ஏதாச்சும் அந்த ஒரு 2 காம்பினேஷனாவது இருக்கணும். யார் ஜாதத்தில் இருக்கணும், பையன் ஜாதத்துலேயும் இருக்கணும், பொண்ணு ஜாதத்துலேயும் இருக்கணும். அப்படி இல்லை என்றால் பையனுடைய ஜாதகத்தில் லக்ன புள்ளியோ லக்னாதிபதியோ அல்லது 7ஆம் அதிபதியோ ரோகிணி உத்தரம் பூராடமில் இருக்கணும். அது பொண்ணோட ஜாதத்துலேயும் இருக்கணும். இது எந்த கர்மாவை கொண்டது இந்த ரோகிணி? அது புதன் கர்மானுடைய தொடர்பு. ஓகே, ஓகேங்களா. அதுதான் ஒரு சமூகத்தை தாண்டி, ஒரு கம்யூனிட்டி தாண்டி, ஒரு கேஸ்ட் தாண்டி, ஒரு ரிலீஜனை தாண்டி திருமணம் செய்வதற்கான அனுமதி. அதான் இந்த கலப்பு திருமணம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி சீர்திருத்த திருமணம்னு வச்சுக்கலாம். அதை செய்யறதுக்கான அனுமதி. ஓகேங்களா. அந்த அனுமதி இருந்தால் தான் இவர் ப்ரப்போஸ் பண்ணால் அவங்களுக்கும் அந்த அமைப்பு இருக்கணும் ஜாதகத்தில். அதனால தான் அப்போ தான் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அது அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலும் சரி, லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் சொன்ன அந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ ஆப்போசிட்டில் யாருக்கு இருக்காங்களோ ஒருத்தருக்கு நட்சத்திர தொடர்பு இருக்குது, இன்னொருத்தருக்கு பாவ தொடர்பு இருக்குது. அப்படி இருந்தால் கூட ஓகே, கல்யாணம் பண்ணிடலாம், கல்யாணம் பண்ண முடியும். ஓகேங்களா. 2 பேருக்குமே ரெண்டுமே இல்லை, ரெண்டுமே நட்சத்திர தொடர்பும் இல்லை, பாவ தொடர்பும் இல்லை அப்படின்னா அவங்களால அவங்களோட கம்யூனிட்டி விட்டு வெளியே திருமணம் செய்ய முடியாது. சப்போஸ் இந்த மாதிரி திருமணம் செஞ்சு நிறைய பிரிந்தவர்கள் இருக்காங்களே, அப்ப அவங்களுக்கு இந்த காம்பினேஷன் இல்லாதனால தான் நீங்க பேசுறது நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற விஷயத்தை பத்தி பேசுறீங்க. முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயம் இருக்குல்ல. கண்டிப்பாக முதல்ல திருமணத்துல முடியணும்ல ஃபர்ஸ்ட். ஆமா, நீங்க திருமணத்துல முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வாழ்ந்தாங்களா வீழ்ந்தாங்களான்றது அது அதுக்கப்புறம் கதை. திருமணத்துக்கு பிறகு அவங்க சந்தோஷமா இருக்கிறதும் இல்லாமல் போவதும் தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது பொருத்தத்தின் அடிப்படையில் அமைவது. பொருத்தம்னா 10 பொருத்தம் கிடையாது. ஓகேங்களா. அது வெறும் பேர் பொருத்தம், வெறும் நட்சத்திர பொருத்தம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு இன்றைக்கி ஜோதிடர்லாம் தேவையில்லை. ஓகேங்களா. நெட்டில் பையனோட நட்சத்திரமும் பொண்ணோட நட்சத்திரமும் கொடுத்தா அது டேபிளோடு கொடுத்துட்டு போயிடும். ஓகேங்களா. அதையும் தாண்டி ஒரு ஜோதிடர்கிட்ட ஃபீஸ் கொடுத்து பொருத்தம் பார்க்குறது எதுக்குன்னா ஜாதகம் பொருந்துகிறதா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான். அப்போ நீங்கள் எந்த விதமான பொருத்தத்தை இது நம்ம பார்க்குறது ஜாதக பொருத்தம். ஓகேங்களா. 2வது பொருத்தம்னா என்ன அப்படின்றது அதை பற்றின ஒரு அடிப்படை அறிவே மக்களுக்கு கிடையாது. மக்கள் பொருத்தம்னா எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ இவங்க பெண்ணை பெற்றவங்களா இருப்பாங்க, இல்லை பிள்ளையை பெற்றவங்களா இருப்பாங்க இல்லையா. ஒன்று பெண் தேடிட்டு இருப்பாங்க, இல்லை மாப்பிள்ளை தேடிட்டு இருப்பாங்க. ஒரு வரன் வந்திருக்கும், அதுக்கு பொருத்தம் நம்மகிட்ட கேட்கணும். ஃபோன் பண்ணி என்ன கேட்பாங்க அப்படின்னா, பொருத்தம் கேட்டால் ஓகே, அவங்க ஜாதகத்தை பொறுத்து இவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அந்த பொண்ணோட இதை வச்சு பையனோட வாழ்க்கை எப்படி, பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா பையனுடைய தொழில், பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா பையனுடைய சந்தோஷம், பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா புத்திர பாக்கியம், பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா பையனுக்கு வீடு மனை வாகனம் சொத்து சுகம். அதாவது தனிப்பட்டு பையனோட ஜாதத்தில் கேட்குற கேள்வி எல்லாம் எதை வச்சு கேட்பாங்கன்னா பொண்ணோட ஜாதத்தை வச்சு கேட்பாங்க. அதே மாதிரி பொண்ணுக்கு பையனோட ஜாதத்தை வச்சு கேட்பாங்க. அப்போது அவங்களுக்கு புரிதல் என்னென்ன இருக்குன்னா, அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஜாதகம் பிறப்பு ஜாதகம் நல்லாவே இருந்தாலும் ஒரு கெட்ட ஜாதகம்
ஒரு சொல்லுவாங்களே அசுத்த ஜாதகம் சுத்த ஜாதகம்லாம் சொல்கிறாங்கல்ல, அப்படி ஒன்று ஜோதிடத்தில் கிடையாது. அது வேறு கான்செப்ட், அந்த கதைக்கு அப்புறம் வருவோம். இது வந்து நல்ல ஜாதகமாக இருக்குது, அது கெட்ட ஜாதகமாக இருக்குது. அந்த ஜாதகம் வந்ததுனால இந்த ஜாதகம் கெட்டு போச்சு, இவங்க வாழ்க்கை கெட்டு போகுது அப்படின்ற ஒரு நினைப்பு ஒன்று. ரெண்டாவது, இந்த ஜாதகம் சரியில்லை, அட்லீஸ்ட் வரதாச்சும் ஒரு நல்ல ஜாதகமாக இருக்கணுமே. இவர் பொறுப்பு இல்லாமல் படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வேலைக்கும் போகாமல் ஊதாரித்தனம் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பார். ஓகேங்களா, கால் கட்டு போடுறன்ற பேரில் நல்ல பொண்ணாக பார்த்து, ஓகேங்களா, கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நல்ல ஜாதகமாக தேடுவாங்க. நான் என்ன கேட்குறேன், அப்படி தேட்டா மட்டும் இவர் திருந்திடுவாரா என்ன? ஒரு நம்பிக்கை வாழ்க்கை மாறிடாதா? எந்த ஒரு ஜாதகத்தையும் இன்னொரு ஜாதகம் வந்து நல்லதாவோ கெட்டதாவெல்லாம் மாற்ற முடியாது, அவங்களா மாறிக்கிட்டா தான் உண்டு. ஓகேங்களா, அதாவது இன்னொருத்தர் வந்து என்னை கெடுக்கவோ அல்லது இன்னொருத்தர் வந்து என்னை திருத்தவோ முடியாது, அன்லெஸ் நான் அதை அனுமதிச்சால ஒழிய. கரெக்டு தானே? நிறைய ஜோதிடர்கள் மார்க் பண்ணி தனிப்பட்ட ஒருத்தருடைய வளர்ச்சி, தனிப்பட்ட ஒருத்தருடைய வளர்ச்சி, தனிப்பட்ட ஒருத்தருடைய வாழ்க்கை, தனிப்பட்ட ஒருத்தருடைய புகழ், தனிப்பட்ட ஒருத்தருடைய உயர்வு மற்றும் வீழ்ச்சி, இது இன்னொரு ஜாதகத்தை பொறுத்து இல்லை. இது டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி மூலமா அவங்கவுங்க ஜாதக பிரகாரம் அவங்கவுங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றத பொறுத்து இருக்கு. ஓகேங்களா, சரியான தவறான முடிவுகள் எடுக்கிறாங்களா, என்ன மாதிரி கொண்டு போறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு வளர்ச்சியும் வீழ்ச்சியும். ஓகேங்களா, சரி, அப்போ பொருத்தம் எதுக்கு சார் அப்படின்னா, என்ன பர்பஸ்க்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? கடைசி வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும், குழந்தையை பெற்றெடுக்கணும், குழந்தைய அப்பா அம்மாவா ஒற்றுமையாக வளர்க்கணும், அந்த குழந்தையும் ஆரோக்கியமாக வளரணும். இந்த பர்பஸ்க்காக தான் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. அந்த பர்பஸ்க்காக தான் பொருத்தம் பார்க்குறது. தனிப்பட்டு ஒருத்தருக்கு உயர்வு இருக்கலாம், தாழ்வு இருக்கலாம். இப்போ 2 பேர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கம்மா, ஓகேங்களா, 2 பேரும் அதை பெண்ணும் ஒரு வேலை செய்கிறாங்க, கணவனும் வேலை செய்கிறாங்க, பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். அந்த பொருத்தம் எதுக்குன்னா, கணவன் ஜாதகத்தை வச்சு பொண்ணுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை, பொண்ணு வந்ததுக்கப்புறம் கணவர் வீடு வாங்கிட்டு வரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. ஓகேங்களா, கணவன் ஜாதகத்தில், அதாவது கணவன் ஜாதகத்தை விட்டுருங்க, அவருடைய கணவனுடைய தொழில், அவருடைய ஆஃபீஸ் வேறு, இவங்களுடைய தொழில் வேறு, 2 பேரும் வேறு வேறு ஃபீல்டில் இருக்கிறாங்க. இவரோட ஆஃபீஸில் இவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், இல்லை ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம், இல்லை டீ ப்ரொமோஷன் கிடைக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று ஏற்றத்தாழ்வுகள் இவருக்கு தனிப்பட்ட முறையில் இவரோட தொழிலில் இருக்குது. அவங்களுக்கு அவங்களோட உத்தியோகத்தில் அவங்களுடைய சர்வீஸில் தனிப்பட்ட முறையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. இதுக்கு 2 பேருடைய பொருத்தம் பொறுப்பல்ல. ஓகேங்களா, அவங்க எப்படி கொண்டு போகிறாங்களோ அதை பொறுத்து இருக்குது. பொருத்தம்ன்றது என்னன்னா, தனிப்பட்ட ஏற்றத்தாழ்வையும் தாண்டி 2 பேரும் ஒத்துமையாக கடைசி வரைக்கும் ஒரு பாண்டிங்காக நம்ம கணவன் மனைவி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும், நம்ம விட்டுறக்கூடாது ஒருத்தர் இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் விட்டுறக்கூடாதுன்னு ஒரு பாண்டிங்கோடு இருக்காங்க பாருங்க, பிடிச்ச கையை விடாமல் இருக்காங்க பாருங்க, அதற்கு பெயர் தான் பொருத்தம். அதை பார்க்கறதுக்கு தான் நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறீங்க. இன்றைய காலகட்டத்தில் அதை பார்க்கறது ரொம்ப ரேராக இருக்குது. இன்னொருத்தரோட ஜாதகத்தை வச்சு எனக்கு ஆதாயம் கிடைக்குமான்னு பார்க்கறது சுயநலத்தையும் தாண்டி காரியவாதித்தனத்தையும் தாண்டி அதுக்கு நீங்கள் பேரெலாம் வைக்கவே முடியாது. மோசமான ஒரு மனநிலை. ஓகேங்களா, அது 2 பேர், அது ஆண் வீடாக இருந்தாலும் சரி பெண் வீடாக இருந்தாலும் சரி, இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா பொருத்தம் அப்படி தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணிடுறோம், பொருத்தம் பார்த்து பொருந்தலைன்னு சொல்லிட்டா இப்போ அவங்க ப்ரொசீட் பண்ண போகிறது கிடையாது. பொருந்திருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இப்போ எப்படி நான் அணுகிற விதம் எப்படின்னா, இப்போ என்கிட்ட பொருத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து ஒரு கிளான்ஸ் பொருத்தம் பார்த்துட்றேன், என்னுடைய மனைவி ஒரு தடவை பார்ப்பாங்க, அவங்களும் ஜோதிடர் தான். அதுக்கு அவங்க ஒரு கிளான்ஸ் பார்த்து முடிச்சுட்டு அதோட நிற்காது, 3வது கிளான்ஸ் யாருக்கு போகணும், மனைவியுடைய தாயாருக்கு போகும், ஏன்னா அவங்களும் தொழில்முறை ஜோதிடர். 3 பேத்துக்கும் அந்த டிக்குன்னா தான் டிக்கு. 3 பேத்துல அது ஒருத்தருக்கு திருப்தி வரலன்னாலும் கூட டிக் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, இதில் பொருந்தி வரல அப்படின்னு வச்சுக்கோங்க, தைரியமாக நம்ம சொல்லிடுவோம் இது பொருந்தலை, இது வேண்டாம்னு சொல்லிட்டு. ஆனால் பொருந்தி இருக்குன்னு சொல்லும் பொழுது ஒரு தடவைக்கு பல தடவை யோசிப்போம், எதுக்கு இன்னொரு தடவை பார்த்துடலாம், எதுக்கு இன்னொரு தடவை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுடைய 40 வருஷம் திருமண வாழ்க்கை, 50 வருஷம் குறைஞ்சது 40லேருந்து 50 வருஷம் திருமண வாழ்க்கை இப்போ இல்லைன்னாலும் ஒரு 20-30 வருஷம் கழிச்சு ஏதாச்சும் சலசலப்பு கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்போது நம்மளை தான் திட்டுவாங்க. ஓகேங்களா, சூழலை திட்ட மாட்டாங்க. அப்போது அந்த கர்மனுடைய பாவத்தை நாம தான் சுமக்கணும். ஓகேங்களா, அப்போ எவ்வளவு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் பொறுத்தோன்றது சும்மா அசால்ட்டு கிடையாது. கண்டிப்பாக. ஓகேங்களா, இன்றைக்கெல்லாம் பெரிய ஜோதிடர் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்டு யூடியூப் பார்த்துட்டு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் திருமண பொருத்தத்துக்கு பே பண்ணிட்டு அவர் வந்து வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு பொருந்தம் இருக்குன்னு சொல்லி 2 மாதத்தில் பிரிஞ்ச கதையெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கிறேன், நம்மக்கிட்ட வந்தவங்களாம் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் பெரிய ஜோதிடர் இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாரு, அதில் இல்லை அனுபவம். ஓகேங்களா, எவ்வளோ ஜாதகத்தை அவர் கடந்து வந்திருக்கிறாரு,
எவ்வளோ வருஷம் அனுபவம் அவருக்கு இருக்குது, அந்த குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ளே அவர் எவ்வளோ ஜாதகத்தை பார்த்துருக்கிறாரு, எந்த அளவுக்கு அனுபவம் வாஞ்சிருக்கிறாரு. அப்போது அதை வந்து அவங்க பேசுகிற கண்டென்ட்லேருந்து நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பொருந்தணும். கண்டிப்பாக அதில் தெரியும். அதில் நீங்களே தெரிவு செய்யுங்கன்னு சொல்கிறேன். நிச்சயமா. ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு ஜோதிடனும் தான் சிறந்த ஜோதிடம் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. கண்டிப்பாக. ஓகேங்களா? நான் நல்லவனா கெட்டவனா நான் முடிவு பண்ண தேவையில்லை. நான் உண்மையாக இருக்கனா இல்லையான்றது நம்ம சொல்கிற அந்த ஃபார்முலா, நம்ம சொல்கிற அந்த தகவல் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையோட, உங்களோட ஜாதகத்தோட, உங்களோட கர்மா பேட்டர்னோட பொருந்தி போகுதுன்னு பாருங்கள். பொருந்தி போச்சுன்னா எடுத்துக்கோங்க. 7ஆம் பாவம்ன்றது திருமணம் தெரியும், நம்ம லக்னம்ன்றது நாமம். ஆமாம். ஓகேங்களா? 7ஆம் பாவம்ன்றது கணவன் மனைவி. இவருக்கு எது 7ஆம் பாவம்? மனைவி. ஓகே. ஆனால் 4ஆம் பாவம்ன்றது அம்மா. அந்த 4லிருந்து 7ஆம் பாவம் எந்த பாவமாக வரும்? 4, 5, 6, 7 அம்மாவோட அம்மா. திருப்பி அவங்களுக்கு 4ஆம் பாவம் அம்மா. ஆமாம். 4க்கு 4. 4க்கு 4 புரிஞ்சுது. அப்போ 4க்கு 4. இப்போ என்ன அர்த்தம்? வர மனைவி யாரு? அந்த அம்மாவுடைய தாயார். அவங்க தான் மறுபடியும் மருமகளா வர்றாங்க. மருமகள், இன்னொரு மகள். ஓகேங்களா? நீங்க வந்து இன்னொரு மகளா பாக்குறீங்களா இல்லையான்றது வேற. அட்லீஸ்ட் சக மனிதராக பார்க்கணும் இல்ல? நிச்சயமா. இந்த உண்மை ஆழ மனசுல பதிஞ்சிருச்சு, பசுமுரத்தாணி போல பதிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லா மாமியாரும் வர பொண்ண என்னோட அம்மாவோட ஜெராக்ஸ் தான் வர்றாங்க அப்படின்ற நிதர்சனம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பகை வருமா?